என்ன இருக்குது, நீ வந்து கிட்னி ஸ்டோனு தான், நிறைய தண்ணி குடி, நிறைய தக்காளி சாப்பிடாத, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது வந்து யூரிக் ஆசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இது யூரிக் ஆசிட் கனெக்டட் ப்ராப்ளம். யூரிக் ஆசிட் உங்களுக்கு எங்கே வரும்னா நான்வெஜ்ஜில் அதிகம் வரும். இதெல்லாம் ஒன்று, இதை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி நிறைய குடினா நீ வந்து நல்லா கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு தப்பாக சொல்கிறலாம் நினைக்காத, நல்லா ஒரு 2 லிட்டர் பியர் அடி, ஒரு 3 பாட்டில் வாங்கி நியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும். கடன்னு வெயிட் இறங்கும். ஏன்னா நீ சாப்பிட்ற உள்ள போகிற குளுக்கோஸ் வந்து உடம்பு ஏற்றுக்கல, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அப்போ உடம்புக்கு குளுக்கோஸ் வேணும். உள்ளே இருக்கிற கொழுப்பு சத்தால இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அது கன்வெர்ட் பண்ணி நியோஜெனிசிஸில் அமிச்சுன்னு இருக்கும். அப்போ உனக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு பணத்தை கண்டுபிடிக்க முடியும். வெயிட் லாஸ், ஒரு ஜுரமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகினே இருக்குது, ஒரு மாதத்துக்கு 7 கிலோ 8 கிலோ இறங்குதுன்னா அப்போ ஏதோ உள்ள மேஜராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்னா தெரிஞ்சுக்கலாம், உடனே போய் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிட்னி ஸ்டோன் வந்துன்னு வச்சுக்க, ஜுரமும் வராது, வெயிட் லாஸும் வராது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிகேன் அவரோட யூடியூப் சேனலுக்கு அவங்க எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பா எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ தகவல்கள், இது எல்லாத்துக்கும் நம்ம வெளியிலேயே போக வேண்டாங்க, நம்ம வீட்லேயே அந்த ரெமெடிஸ் இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு தான் அது தெரியலையா, இல்லை நமக்கு தான் அந்த விஷயமே தெரியலையான்றது எனக்கு தெரியல. ஆனால் இப்போது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் மட்டும் இல்லாமல் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் நமக்கு சார் சொல்லிட்டு தான் இருக்காரு. நீங்கள் யாருமே மறக்காமல் இது உங்கள் தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கொஸ்டின் அந்த விஷயத்தோடு தான் வந்து சாரை மீட் பண்ண வந்திருக்கோம். நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டு வந்தீங்கல்ல சார், நம்ம கிட்னி பற்றி கூட பேசணும்ல சார். இப்போது கிட்னி ஸ்டோன் வந்து அது நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன தெரியுமா சார், கிட்னி ஸ்டோனு அது வந்து ஒவ்வொரு அந்த ஸ்டோனோட சைஸுக்குன்னு ஒரு சென்டிமீட்டர் இந்த மில்லிமீட்டர் ஏதோ இருக்கும்ல சார், அது வந்தாலே நீங்கள் கூட சொன்னீங்கல்ல, அது அந்த டியூப்பில் கொண்டு வந்து தள்ளி விட்டுரும், அதனால தான் அந்த எரிச்சல் வரும் அப்படின்னுட்டுன்னு. ஸோ அந்த கிட்னி ஸ்டோன் பற்றி கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு கிட்னி ஸ்டோன் வந்து ஒரு வியாதிலாம் கிடையாதும்மா. இட்ஸ் நாட் அ டிசீஸ். ஓகே. உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். இது வந்து ஒரு வியாதி கிடையாது. கிட்னி ஸ்டோன் வந்து பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. யாருமே பயப்படாதீங்க. உங்களை அனாவசியமாக போய் தொந்தரவு பண்ணிக்காதீங்க பயந்து. புரிஞ்சுதா? மெயினாக இது ஒரு யூரிக் ஆசிட் ப்ராப்ளமா. யூரிக் ஆசிடு கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா கிட்னியில் ஸ்டோன் வந்துடுவாங்க. கிட்னின்றது 2 கிட்னி இருக்குமா, 2 கிட்னியும் ஃபில்டரேஷன் யூனிட்டு 1 மில்லியன் நெஃப்ரான் செல்ஸ் இருக்கும் ஒரு கிட்னியில். அது வந்து ரத்தத்தை வடிகட்டுது, இவ்வளோதான். புரியுதா? தூய்மைப்படுத்துது ரத்தத்தை, தேவையில்லாத பொருட்களை பிரித்து எடுக்குது. அப்படி வரும்போது அந்த கிட்னிக்கு அது மட்டும் வேலை இல்லை, நிறைய வேலை செய்யுது. அந்த நிறைய வேலை வேலைலாம் செய்யும் போது கொஞ்சம் டெம்பரேச்சர் வேரியேஷன்லாம் இருக்கும். அங்கே ஒரு சில வேலையை ஒரு டெம்பரேச்சரில் பண்ணோம். அது ஓகே. அதெல்லாம் நம்மளால் போய் படிக்க முடியாது உள்ள. இது வரைக்கும் அது படிக்கவும் முடியாது. எப்பப்போ அங்கே டெம்பரேச்சர் மாறுதுலாம் படிக்க முடியாது. நீ அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் கரெக்டாக இல்லாமல் போயிடுச்சுன்னா சில சமயத்தில் யூரிக் ஆசிட் கிறிஸ்டலைஸ் ஆகிடும். கிறிஸ்டலைஸ் ஆகிடுச்சுன்னா உனக்கு அது அங்கே செடிமெண்ட் ஆகிடும். அதுதானே ஸ்டோனு சாலிட் மெட்டீரியல் வந்துடுச்சு இல்லை, திரவத்தன்மை போயிடுச்சே கிறிஸ்டலைஸ் ஆன உடனே. கண்டிப்பாக சார். புரிஞ்சுதா? புரியுது. நீ வந்து ஒரு சமாச்சாரத்தை நீ காய்ச்சினேங்கிற கட்சி அப்படியே மண் ஆயிடுச்சு, அது ஒரு மாதிரி கட்டிக்கட்டியே ஆயிடுச்சு, திரவமே போயிடுச்சு, காஞ்சி போச்சு எல்லாம். அந்த மாதிரி தானே அது. புரிஞ்சுக்கினியா? புரியுது. கிறிஸ்டலைஸ் ஆயிடுச்சு. கிறிஸ்டலைஸ் ஆச்சுன்னா செடிமெண்ட் ஆயிடுச்சு. இதுதான் நீ கிட்னி ஸ்டோன்னு சொல்கிற. இதுக்கும் உணவுக்கும் நீ சம்மந்தம்னு ஒன்று எடுத்துன்னு வந்தீங்கன்னா இருக்குது. என்ன இருக்குது, நீ வந்து கிட்னி ஸ்டோனு தான், நிறைய தண்ணி குடி, நிறைய தக்காளி சாப்பிடாத, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இது வந்து யூரிக் ஆசிட், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை பொறுத்த வரைக்கும் இது யூரிக் ஆசிட் கனெக்டட் ப்ராப்ளம். யூரிக் ஆசிட் உங்களுக்கு எங்கே வரும்னா நான்வெஜ்ஜில் அதிகம் வரும். முட்டை நான்வெஜ் மெட்டீரியல் இருக்குல்ல, முட்டை மீன் நிறைய யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து இனிப்பு பொருட்கள், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், இளநீர், நுங்கு, தர்பூஸ், பழங்கள், கரும்பு சாறு, சர்க்கரை வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்கள், பால், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ருக்டோஸ் லோடு. 40% ஆஃப் த ஃப்ருக்டோஸ் கம்மிங் இன் டு த பாடி
இட்ஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் டு யூரிக் ஆசிட். நான் சொன்ன இந்த ஐட்டத்தெல்லாம் நீ கட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், யூரிக் ஆசிடே இறங்கிடும், கவுட்டு விட்டே வெளியே போயிடலாம். இதே போதும், இதெல்லாம் மருந்தெல்லாம் கிடையாது அதுக்கு. கிட்னி ஸ்டோன் வந்துடுச்சுன்னா அங்கே இப்போ கிட்னியில் செடிமெண்ட் ஆயிடுச்சுமா, புரிஞ்சுதா? அது ஒரு ஸ்டோன் ஆயிடுச்சு, அங்கே கல் மாதிரி இது சாலிட் மெட்டீரியல் வந்துடுச்சு. கிட்னி சேர்ந்தது இல்லை அது, ஆனால் அங்கே உட்காந்துக்கிறாரு அவர். கிட்னிக்கு பெயின் கிடையாது, கிட்னி ஸ்டோன் கிட்னிக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் தெரியாது. இது புரிஞ்சுக்கினியா? புரியுது. அதுக்கு என்ன பெயின் இருந்தால் தானே தெரியும் உனக்கு. ஒவ்வொரு கிட்னிலேருந்தும் யூரேட்டர்னு ஒரு 14 சென்டிமீட்டர் டியூப் இருக்குது, யூரின் பிளாடரில் கனெக்ட் ஆகும். சொன்னீங்க இதில் அது ரொம்ப சென்சிட்டிவ் டு இட், ஒன்லி டிசைன் டு டிரான்ஸ்போர்ட் லிக்விட். அவர் லிக்விடை மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணார், ரொம்ப சென்சிட்டிவ் ஃபெல்லோ அவர். இது கொஞ்ச நாள் பார்க்கும் இந்த கிட்னி, அது யோசிக்கும், யாரா இவன் ஒருத்தன் உக்காந்துக்கிறான் இங்கே, தூக்கிடாவன அப்படின்னு தூக்கி தள்ளணும் இல்லையா? அப்போ அந்த எங்கே தள்ளணும்? யூரேட்டர் வழியாக தானே தள்ளணும், அந்த டியூப் வழியாக. அதுக்கு வெளியே தள்ள வேண்டியதெல்லாம் யூரேட்டர் வழிக்கு எடுத்து போய் கொடுக்குறது தானே, எடுத்து போய் யூரேட்டரில் தள்ளிடும். அந்த மவுத்துக்கிட்ட வந்த உடனே பெயின் ஸ்டார்ட் ஆகிடும், தாங்க முடியாதுனால. அந்த யூரேட்டர்லேருந்து அது கிராஸ் ஆகி அந்த யூரின் பிளாடரில் விழற வரைக்கும் பெயின் பிஞ்சிடும். புரிஞ்சுதா? புரியுது. அப்போ நீ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் போட்டு உங்கள் பெயினை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. சப்போஸ் யூரேட்டர் டியூப்பில் நடுவில் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொசீஜர் தான். யூரோஸ்கோப்பு அந்த யூரினல் ஹோல் வழியாக உள்ளே போய் ஸ்டக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். ஓகே. இதுக்காக நீ இதை போய் நான் ஸ்கேன் எடுத்த உடனே அங்கே ஒரு 4 ஸ்டோன் வந்தோடனே நான் போய் ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கிட்னியில் பார்ப்பாங்க, ஒரு 2 mm ஸ்டோன் இருக்குது, ஒரு 2 mmல ஒரு ஸ்டோன் இருக்குது, ஒரு 3 mmல ஒரு 3-4 ஸ்டோன் இருக்குது இந்த லெஃப்ட் கிட்னியில் அப்படிலாம் சொன்ன உடனே நீ பயப்படாத. இப்போ அந்த ஸ்கின்னுக்கு சாப்பிட்டேன்ல சலா சத்து, அதுவும் நான் நண்டுக்கள் அந்த 2 மருந்து சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின்னுக்கு மொத்தத்தையும் தூக்கி வெளியே தள்ளிட்டோம். நண்டுக்கள் சொன்னீங்க, கரெக்ட். ஆமாம், எல்லாம் வெளியே தள்ளிட்டோம். அதெல்லாம் சூப்பராக பண்ணோம். இதெல்லாம் ஒன்று, இதை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தண்ணி நிறைய குடினா நீ நல்லா கிட்னி ஸ்டோன் இருக்கும்போது வலி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு தப்பாக சொல்கிறலாம் நினைக்காத, நல்லா ஒரு 2 லிட்டர் பியர் அடி, ஒரு 3 பாட்டில் வாங்கி. சார் ஆமாம்மா, பியர் இஸ் வாட்மா, ஃபர்மெண்டட் தானேம்மா, இட்ஸ் அ ஃபர்மெண்டட் பார்லி வாட்டர் தானே. முதல்ல ஒரு 2 லிட்டர் சாப்பிடு ஒரு ரேட் சிட்டிங்கில், பிரித்து வடித்தால் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும், ஓடியாந்துடும் இல்லையா? இதில் ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. இதில் என்ன இருக்குது, ஒரு மருத்துவமாக தானே நீ அதை அணுகிற. இவ்வளோதான் மொத்தம் அந்த கிட்னி ஸ்டோன் சமாச்சாரமே. கிட்னி ஸ்டோன்ன்றது ஒரு வியாதின்னு எடுத்துக்கிது பாருமா. எந்த ஒரு நோயாக இருந்தாலும், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் உங்களுக்கு டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்துடும். புரிஞ்சுதா? புரியுது. ஜுரம் வந்துடும், ஜுரம் விட்டு வருது, ஜுரம் அடங்க மாட்டேங்குது, பெயின் பேராசிட்டமால் போட்டால் ஜுரம் குறையுது, திருப்பியும் மறுநாள் ஜுரம் வருது, திருப்பியும் 2 நாள் விட்டு ஜுரம் வருது. அப்போ நீ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளே இருக்குன்னு. இது ஒன்று. ஜுரமே வராத சில பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்க, இதெல்லாம் நீ கற்றுக்கோ. சொல்லுங்க. வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும், உடம்பு குறையும், உடம்பு இழைக்க ஆரம்பிக்கும். அப்படியா சார்? ஃபர்ஸ்ட் அது சிம்டம். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுமா, நியோஜெனிசிஸ் ஸ்டார்ட் ஆகிடும், கடன்னு வெயிட் இறங்கும். ஏன்னா நீ சாப்பிட்ற உள்ள போகிற குளுக்கோஸ் உடம்பு ஏற்றுக்கல, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. அப்போ உடம்புக்கு குளுக்கோஸ் வேணும், உள்ளே இருக்கிற கொழுப்பு சத்தால் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அது கன்வெர்ட் பண்ணி நியோஜெனிசிஸில் அமைச்சுன்னு இருக்கும். அப்போ உனக்கு உடம்பு குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். புரியுது. ஒரு சின்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு வேல் ப்ராப்ளம் இருக்குது, ஓகே, உனக்கு இன்ஃபெக்ஷன் இல்லை, ஏதோ சில கார்டியாக் பல்மனரி ப்ராப்ளம் தான், உடம்பு குறைய ஆரம்பிக்கும், ரொம்ப வெயிட் லாஸ் தெரியும். புரிஞ்சுக்கினியா? புரியுது சார். அந்த மாதிரி உனக்கு அடிக்கடி விட்டு ஜுரம் வந்ததுன்னா நீ தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு சமாச்சாரம் உள்ள தப்பாக போயிருக்கு. அதனால் ஜுரம் எடுத்து சிம்டமை காமிச்சிக்கினே இருக்காது. அந்த காரணத்தை நீ பிளட் டெஸ்ட் வழியாக போய் கண்டுபிடிக்கலாம். ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலனா கூட கல்ச்சர் பண்ணி பிளட்டில் ஏதாவது அன்வான்ட் பாக்டீரியாவுக்கு தான் பார்த்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கேனில் பார்த்துருவாங்க, ஸ்ப்ளீன் ஸ்வெல் ஆகிருக்கு, புரியுதா? இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பார்த்துருவாங்க. இன்டெஸ்டைனலில் ப்ராப்ளம் இருக்குது, ஏதாவது ஒன்று பார்ப்பாங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடியும். புரியுது. வெயிட் லாஸ் வருது, ஜுரமே இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகினே இருக்குது, ஒரு மாதத்துக்கு 7 கிலோ 8 கிலோ இறங்குதுன்னா அப்போ ஏதோ உள்ள மேஜராக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம்னா தெரிஞ்சுக்கலாம், உடனே போய் கண்டுபிடிச்சிடலாம். இந்த கிட்னி ஸ்டோன் வந்துன்னு வச்சுக்கேன், ஜுரமும் வராது, வெயிட் லாஸும் வராது. அதனால் இது வியாதி கிடையாது. இதுதான் நீ தெரிஞ்சுக்கணும்.
எல்லாம் என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா? ஐயோ கிட்னி ஸ்டோன் வந்துச்சு எனக்கு, கிட்னி ஸ்டோன் வந்துச்சு எனக்கு, கிட்னி ஸ்டோன் வந்துச்சு, ஐயோ நான் டாக்டர்கிட்ட போனால் ஸ்கேன் பண்ண இதுப்பா. எதுக்கு நீ பயப்படுற? உள்ளே நடக்கிற ஒரு நிகழ்வு தன்னைத்தானே அது சுத்தப்படுத்திக்கும். அது சுத்தப்படுத்திக்கும் போது 10 mm ஸ்டோன் இருக்குது, அது எப்படி வெளியே வரும்? நீ ஏன் டெய்லர் கணக்கெலாம் பார்க்குற? புரியுதா? உனக்கு என்னத்துக்கு இன்ச் டேப் எடுத்துன்னு போய் டெய்லர் கணக்கு பார்க்குற நீ? ஒன்றும் இல்லை, கம்முன்னு அமைதியாக இரு. யுரேட்டரில் ரோல் ஆகி பெயின் வந்ததுன்னா அந்த நேரத்துக்கு பெயினை கட் பண்ணுறதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர்ஸ் இருக்குது, பெயின் கில்லர் போட்டுக்கோ. இல்லை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன்ஸ் கூட இருக்குது, போட்டுக்கோ. தப்பு கிடையாது ஒன்றும். போட்டு அந்த யுரேட்டரை விட்டு பாஸ் ஆகிற வரைக்கும் நீ பெயின் கில்லர்லாம் உன்னை மெயின்டைன் பண்ணிக்கோ. இவ்வளோதான் மொத்தம். இந்த மாதிரி கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வர பீப்புள் வந்து அந்த லிஸ்ட் ஆஃப் ஃபுட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கோ முட்டை, நான்வெஜ்ஜு, பால், மில்க் ஷேக், ஐஸ்கிரீம், இளநீர், நுங்கு, தர்பூஸ், பழங்கள், கரும்பு சாறு, சர்க்கரை, வெல்லம், பனை வெல்லம், நாட்டு சர்க்கரை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. ஒரு வருஷம் ஃபுட் பேட்டர்னை கொஞ்சம் மாற்றிக்கோ. மிச்செல்லாம் சாப்பிடு, நிறைய இருக்குது உனக்கு சாப்பிட்றது, நல்லா திருப்தியாக சாப்பிடு. இதெல்லாம் நீ பண்ணினா இந்த கிட்னி ஸ்டோனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிட்னி ஸ்டோன் எந்த காலத்துலையும் ஒரு வியாதி ஆகாது. கிட்னி ஸ்டோன்னால உங்களுக்கு ஒரு உபாதையும் ஏற்படாது. ஒரே ஒரு உபாதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்னி ஸ்டோன் கிட்னிலேருந்து கிளியர் பண்ணி யுரேட்டர் வழியாக யுரேட்டரில் தூக்கி போடுதுன்னா அந்த டியூப்லேருந்து அந்த மவுத்துலேருந்து வந்து யூரினரி பிளாடர் வந்து உழற வரைக்கும் நீங்கள் தாங்க முடியாத ஒரு வலியை உணர்வீர்கள். அந்த வலிக்கு உங்களுக்கு வலி நிவாரணிகள் இருக்கிறது. அந்த வலி நிவாரணிகளை ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர் என்று இருக்கக்கூடிய வலி நிவாரணிகளை நீங்கள் எடுத்துக்கலாம். அதெல்லாம் நிறையவே இருக்குது மார்க்கெட்டில். இருந்தாலும் நீங்கள் சொந்தமாக அந்த மாதிரி போய் வலி நிவாரணிகள் எடுக்காதீங்க. உங்களுடைய டாக்டர் யாரோ, ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் யாரோ, உங்களுடைய மருத்துவம் பயின்று குவாலிஃபை ஆன டாக்டர் யாரோ, நல்ல விஷயம் தெரிஞ்ச டாக்டர் யாரோ, அவரை அணுகி அவர் சொல்கிற பெயின் கில்லர் தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் போய் இஷ்டத்துக்கும் ஃபார்மசியில் கேட்டு அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது நல்லது கிடையாது. ஒரு டாக்டருக்கு தான் தெரியும் எந்த பெயின் கில்லர் இவனுக்கு கொடுக்கணும், எந்த பெயின் கில்லர் இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. தெரிஞ்ச டாக்டர் இருந்தால் உங்கள் ஃபேமிலியோட ஹிஸ்ட்ரியே தெரியும் அவருக்கு, க்ளீனாக தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் சூட் ஆகும் எதெல்லாம் சூட் ஆகாது அப்படின்லாம் தெரியும். இப்போ அமாக்சிசிலின் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது, நிறைய பேருக்கு அது சூட் ஆகாது. அப்போ அந்த டாக்டருக்கு தெரியும் இவங்க ஃபேமிலிக்கு அமாக்சிசிலின் சூட் ஆகாது அப்படின்னு தெரியும். அப்போ இது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நம்ம பிரச்சனை வரும்போது நம்ம தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போகும்போது அவர் நல்லா தெரிஞ்சுப்பார், வேறு பேஸ்டு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பார். அந்த மாதிரி எந்த மாதிரி பெயின் கில்லர் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு இவனுக்கு பெயின் இருக்குது, அந்த அளவுக்கு அந்த இன்டென்சிட்டிக்கு எந்த டோசேஜ் கொடுத்தா. ஏன்னா பெயின் கில்லர்லேயே 50 mg இருக்குது, 100 mg இருக்குது. நீ பாட்டு கண்மூடித்தனமாக இப்போ வாங்கி கிராமேஜ் எல்லாம் போட்டுக்க முடியாது. அதனால் குவாலிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனரை அணுகி எந்த மாதிரி நீங்கள் வலி நிவாரணை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மருத்துவர்கள் வழியாக அவர்கள் பரிந்துரையின் வழியாகத்தான் நீங்கள் எடுக்க வேண்டுமே தவிர நீங்களாக சென்று மருந்து கடைகளில் கேட்டு வாங்கி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கிட்னி ஸ்டோன் என்பது முழுக்க ஒரு வியாதி கிடையாது. இது உடலுக்குள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வணக்கம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். யாருமே வந்து பயப்பட வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி கிட்னி ஸ்டோன் வந்து இட்ஸ் நாட் அ டிசீஸ். அது ஈஸியாக வந்து குணப்படுத்த முடியும். அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதையும் சொல்லியிருக்காரு. மறக்காமல் இது எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிய வரணும். மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்ரிதா.